போதைப் பொருளை ஊக்குவிக்கிற ஒருத்தன் தலைவனா இல்ல மனுஷனா கூட இருக்க முடியாதுங்க. விஜய் எல்லாம் மனுஷனா? முதல்ல இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு நல்ல கருத்தை விதைக்க வேண்டிய விஜய் அவர் என்ன சொன்னாரு? ஏற்கனவே 2009ஆம் ஆண்டு சிகரெட் பிடிக்க மாதிரி ஒரு காட்சியில விஜய் நடிச்சாரு. அப்போ அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்த பொழுது இனிமேல் என் படங்களில் சிகரெட் பிடிப்பது போல் நடிக்க மாட்டேனார். அதுக்கு பிறகு 2013க்கு பிறகு துப்பாக்கி படத்துல ப்ரமோஷன் வருது, அதுலயும் ஒரு சிகரெட் பிடிக்கிற மாதிரி காட்சி வருது. அப்பவும் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த பிறகு அப்ப சொல்றாரு, நான் இனிமேல் படத்துல சிகரெட் பிடிக்கிற மாதிரி காட்சி நடிக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் சர்க்கார் படத்துல சுருட்டு பிடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி வருது, அதுல போஸ்டர் வருது. அப்பவும் அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்பவும் விஜய் என்ன சொல்றாரு? நான் இனிமேல் சிகரெட் பிடிக்கமான காட்சி நடிக்க மாட்டேங்கிறாரு. அப்போ ஏற்கனவே விஜய் தான் சொன்ன கருத்தையே 3 முறை மறுத்து 2009ல 2014ல 2018ல தொடர்ச்சியா சிகரெட் பிடிக்க நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பணத்துக்காக, அற்ப பணத்துக்காக உங்க வீட்டுல நல்ல உழையுது இரவாயமாரா அதுல 100 கோடி ரூபாய்க்கு பங்களா இருக்கு அப்படிங்கிறதுக்காக 110 கோடி ரூபாய் சம்பளம் வந்துக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எதை வேணாலும்